கொஞ்ச தூரம் போனா கண்டிப்பா யாராவது இருப்பாங்க. இந்தாங்க தண்ணி, கொஞ்சம் தண்ணி குடிங்க ப்ளீஸ். எழுந்துருங்க, எழுந்துருங்க. யார் வராங்க? அந்த ரவுடிங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நாங்க இருக்கிறோன்னு தெரிஞ்சிருச்சா? கடவுளே, எப்படியாவது எங்களை காப்பாத்துப்பா, உடனே காப்பாத்து. நான் என்ன பண்றது? இவர் வேற மயக்கத்துல இருக்காரு. இவரை எப்படி? இல்ல இல்ல, நான் இப்ப தைரியமா இருக்கணும். இவரை ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாருல, இப்ப நான் இவரை காப்பாத்தணும். என்ன ஆனாலும் சரி, நான் இவரை காப்பாத்துவேன். என் புருஷன் மேல அவங்க கையை கூட வைக்க விட மாட்டேன். யாருமா நீ? என்ன ஆச்சு உங்களுக்கு? ரெண்டு பேரும் இந்த காட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? நாங்க அது இவர் யாருன்னே தெரியல. இவர்கிட்ட நான் உண்மையை சொல்றது சரியா தப்பான்னு தெரியலையே. நாங்க வழி தவறி வந்துட்டோம். எப்படி போறதுன்னு தெரியல. அது சரிம்மா. உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி அடிபட்டது? என்ன நடந்தது? நேத்து ராத்திரி நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததா. வண்டியில இருந்து எங்களுக்கு எதுவுமே தெரியல. எங்களோட வண்டி மரத்துல போய் இடிச்சிருச்சு. அவருக்கு தலையில அடிபட்டிருக்கு. மயங்கிட்டாரு, முழிக்கவே இல்லை. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவரு கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறாரு. பாருமா, முதல்ல நீ என்ன பண்ற? அழாம இருக்கிற. அவரு மயங்கிதான் விழுந்திருக்காரு. அதனால நீ பயப்படாத. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. இப்ப என்ன பண்ண போறேன்னா, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. இவரை என் வீட்டுக்கு கொண்டு போறேன். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீ பயப்படவே பயப்படாதம்மா. எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க. அதுவும் பெண் குழந்தைங்க. இத பாருமா, இங்க உங்களுக்கு உதவுறதுக்கு வேற யாரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்காத. நான் சொல்றது புரியுதாம்மா? சரிங்க. மிஸ்டர் பிரபா, நீங்க முதலே ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? உங்களுக்கு தான் இவ்வளவு ஹிண்ட்ஸ் கிடைச்சதுன்னு எனக்கு முதல்ல சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தீங்கன்னா நேரத்துக்கு அவங்களை காப்பாத்திருக்கலாம். இன்ஸ்பெக்டர், நான் ட்ரை பண்ணேன். பட் நேற்று ஈவினிங்ல இருந்தே என் போன்ல சிக்னல் கிடைக்கல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நெட்வொர்க் கிடைச்சது. உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஆனா அப்பன்னு பார்த்தா உங்க ஃபோன் அவுட் ஆஃப் ரேஞ்ச்ல இருந்தது. சோ என்னால சொல்ல முடியல. இப்போ ஒண்ணு கெட்டு போகல இன்ஸ்பெக்டர். நீங்க இப்போ ஹெல்ப் பண்ணா கூட அவங்களை கண்டுபிடிச்சிட முடியும்ல? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே சார் இங்க வந்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? பெருசா ஒன்றும் கிடைக்கல சார். ஆனா கிடைச்ச வரைக்குமே போதும் தான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, இது எங்க அபியோட ஃபோன். யாரோ உடைச்சிட்டாங்க. இதுல இருந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கலாம். கான்ஸ்டபிள், இந்த போனை உடனடியா இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பு. இதோட ட்ரூ காலர் டீடைல்ஸ் எனக்கு அர்ஜென்ட்டா தர. ஓகே சார். இன்ஸ்பெக்டர், இப்போ நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தான் நமக்கு தெரியல. ஏன்னா இங்க பக்கத்துல இந்த ரோட்லயுமே நாங்க அவங்கள பார்க்க முடியல. அப்படி இருக்கிறப்போ அவங்களை எப்படி தேடுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதை நீங்க எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவோம். நீங்க வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல இன்ஸ்பெக்டர், நாங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எங்க வீட்லயே இருந்திருப்போம். இத்தனை வயசானவங்க என் கூட வந்திருக்காங்க பாத்தீங்களா? இவங்க எல்லாரும் எதுக்காக வரணும்?
இவங்களால வீட்டுல நிம்மதியா உட்கார முடியல சார். பிரபா சொல்றது கரெக்ட் தான் சார். அவங்கள தேடுறதுல நாங்களும் உங்க கூட வந்து ஹெல்ப் பண்றோமே சார். நாங்களும் உங்க கூட வருவோம். எங்க குழந்தைங்கள நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயே தீருவோம். இங்க பாருங்க, என்னால உங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே டயர்டா இருக்கீங்க. எவ்வளவு நேரமா இங்க இருக்கீங்கன்னு தெரியல. வெதர் வேற சரியில்லை. எப்போ கிளைமேட் மாறும் தெரியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றதை கேளுங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. எங்களை நம்புங்க, நாங்க அவங்களை கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் பிரபா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. அவங்கள ஒரு தடவை பாருங்க. பாவம், வயசானவங்க எவ்வளவு நேரம் தான் இன்னும் இங்கே சுத்திக்கிட்டு இருப்பாங்க சொல்லுங்க. வெதர் வேற சுத்தமா சரியில்லை பிரபா. ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? இவங்க எல்லாம் லேடிஸ். இவங்களை கூட்டிட்டு போறது சரியில்லை. இவங்களை பாத்துக்கிறதுல டைம் போயிடும். உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், தயவு செஞ்சு உங்களை போக சொல்லுங்க. ஓகே, வேணும்னா நீங்க எங்க கூட வாங்க. இவங்களுக்கும் நம்பிக்கை கிடைக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? ஓகே, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். பாட்டி பாட்டி, இவங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்க, நான் இவர் கூடவே இருக்கேன். பிரபா, நான் அபி பிரக்யாவை இங்க இருந்து கூட்டிட்டு போகாம வீட்டுக்கு வர மாட்டேன். நம்ம அபி பிரக்யாவை கூட்டிட்டு போயே ஆகணும். நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம். பாட்டி ப்ளீஸ், போலீஸ்க்கு ஒரு தனி ப்ரொசீஜரே இருக்கு. இத்தனை பேரை அவங்க கூட கூட்டிட்டு போக முடியாது. அதுவும் இல்லாம நான் தான் இவங்க கூட போறேனே. உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போங்க ஆண்டி. அண்ட் நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேரும் இல்லாம நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன். ஆனா பாட்டி ப்ளீஸ், இந்த வயசுல நீங்க எதுவும் சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காம அவனை தேடிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறமா அபிக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவான். ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்களாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஏற்கனவே மழை பெய்யற மாதிரி இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களை கவனிப்பாங்களா இல்ல அவங்கள தேடுவாங்களா சொல்லுங்க. ப்ளீஸ் ஆண்டி, நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆண்டி இவங்களுக்கும் புரிய வைங்க ப்ளீஸ். சரி, நீ சொல்றேங்கிறதுனால நாங்க வீட்டுக்கு போறோம். நீ கொஞ்சம் கவனமா இருப்பா. இவங்க சொல்றதுலயும் உண்மை இருக்கு இல்ல. நாம வீட்டுக்கு போய் அபி பிரக்யாவுக்காக வெயிட் பண்ணுவோம். சரி ஆண்டி, உங்களுக்காக நான் உடனே வண்டி அரேஞ்ச் பண்றேன். இத பாருமா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு. இருந்தாலும் கவலைப்படாதமா, சீக்கிரம் குணமாயிடுவாரு. என் பேரு ரகுவீர். நான் ரொம்ப வருஷமா இங்கேதான் இருக்கேன். உன் பேர் என்னம்மா? பிரக்யா. பிரக்யா? வீட்டுக்கார பேரு? பிரக்யா அபிஷேக். பாருமா, தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு நீ உண்மையை சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நடந்தது ஆக்சிடென்டா தெரியல. பயம் உன் கண்ணில் நல்லாவே தெரியுது. வேற ஏதோ விஷயம் இருக்கு. ஏன்னா உன் நடவடிக்கையெல்லாம் சாதாரணமா இல்லம்மா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இல்ல, ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல. அந்த ஆக்சிடென்ட்னால இவருக்கு முழிப்பு வந்ததும் நாங்க இங்க இருந்து போயிடுவோம் சார். ஒண்ணுமே நடக்கலையா? அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். நாம சந்திச்ச இடத்துல என்ன பார்த்து ஏன் கல்ல ஓங்குன? என்ன அடிக்கிறதுக்கு தானே? சாதாரணமா யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நீ உண்மையை சொல்லு. யாராவது உங்களை துரத்துனாங்களா? யாராவது உங்களை கொல்ல முயற்சி பண்ணாங்களா? இல்லங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எங்களுக்கு நேத்து ஆக்சிடென்ட் ஆச்சு. இத சொல்லும் போதே உன் முகத்துல இவ்வளவு கலவரம் இருக்கு.
நான் இவர் காயத்துக்கு சிகிச்சை பண்ணிட்டு இருக்கும் போது கூட நீ ஏன் பயத்தோட வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்த? போய் கதவையும் மூடிட்ட. இத பாருமா, நீ பயப்படக்கூடாது. நடந்த உண்மை என்னங்கறது என்கிட்ட சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி நேத்து எங்களை சில ரவுடிங்க துரத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்க எங்க 2 பேரையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க. தண்ணி குடிமா. இந்த அப்புறம் அப்புறம் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க மயங்கிட்டோம். நீங்க இதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இவருக்கு முழிப்பு வந்ததும் நாங்க இங்க இருந்து போயிடுவோம். எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப என் யோசனை எல்லாம் எப்படி உங்க 2 பேரையும் பாதுகாப்பா அனுப்பணுங்கிறது தான். இத பாருமா, உங்களுக்கு வந்திருக்கிற ஆபத்துல இருந்து நீங்க முழுசா வெளியில வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உங்களை துரத்துறத அவங்க நிறுத்திட்டாங்கன்னு தெரியற வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க இங்கே இருங்க. எனக்கு எந்த தொல்லையும் இல்ல. நீங்க இல்லம்மா, நான் எங்கேயும் உங்களை போக விட மாட்டேன். இல்லங்க, உங்களுக்கு எங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்க. அந்த ரவுடிங்க இங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க அவங்க? யாரு என்ன பண்ண முடியும்? எனக்கு எதுவுமே ஆகாது, கவலைப்படாத. தேங்க்யூ so much. உங்களால தான் என்னோட பயம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்க பண்ண உதவிக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே. தேங்க்ஸ் என்ன மணி? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒருவேளை உங்க அப்பா இதை செஞ்சிருந்தா அவர்கிட்டயும் இதே வார்த்தையை தான் சொல்லிருப்பியா? தேங்க்ஸ். ஒருவேளை உன் இடத்துல ஏன் பொண்ணு இருந்திருந்தான் வை, அவளுக்கு நான் இந்த கடமையை செஞ்சிருக்க மாட்டேனா? நானும் உன் அப்பா மாதிரியே தான். உனக்கு கூட என்னோட பொண்ணு வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நான் இதெல்லாம் செய்யறதுக்கு உன்னோட அப்பனாவோ இல்ல நீ என் பொண்ணாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே மனசுல தான்மா இருக்கு. நான் என்னோட அப்பாவை பார்த்ததே இல்லை. பார்த்திருக்கலாம், ஆனா ஞாபகம் இல்லை. ஆனா நீங்க சொன்னது கரெக்ட். ஒருவேளை அவர் இருந்திருந்தாருன்னா அவரும் இதுதான் பண்ணிருப்பாரு. இத பாருமா, உனக்கு என்ன எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ தாராளமா நீ அப்படி என்ன கூப்பிடலாம். அப்பான்னு கூப்பிடு, பெரியப்பான்னு கூப்பிடு, எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்க. அப்பா, இதுவும் நல்லாதான் இருக்கு. என்னாச்சு தெரியல, ஒருவேளை வண்டி ரிப்பேர் ஆயிருக்கும். ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா திடீர்னு எப்படி ரிப்பேர் ஆகும்? ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு, இனிமே வண்டி போகாது. அதான் திடீர்னு எப்படி ரிப்பேர் ஆகும்னு கேக்குறேன். இது மெஷின், ரிப்பேர் ஆயிடும். ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்படி சடனாவா? சடனாவா? சடனா தான் இங்க எல்லாமே நடக்குது. இங்க மனுஷனுக்கு கேரண்டி இல்ல, எப்ப என்ன நடக்குன்னு தெரியல. நீ வண்டியை பத்தி கவலைப்படுற? இங்க பாரு, நீ என்னோட வரணும்னா வா, இல்லனா நீ இந்த வண்டியிலே கடை. அனாவசியமா என்னோட டைமை வேஸ்ட் பண்ணது புரிஞ்சுதா? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், எனக்கு என் அண்ணன் வேணா, அவன் இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் இப்ப அதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத பண்ணதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ ஆர்டர் போட்டா அத கூட பண்ண மாட்டேன். உங்க அண்ணனை தேடணும்னா நீ ஏன் கூட வா, வந்து உங்க அண்ணனை தேடு. எப்படி நடந்தா? God,
இந்த சேத்துல எப்படி நடக்க முடியும்? நோ வே. அது உன்னோட அண்ணன், இது உன்னோட தேவை. காரும் உன்னோடதுதான். சேராக்கணும்னா ஆக்கிக்க, இல்லனா விட்டுடு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்னோட வந்து நீ தேடணும்னா டு பி மை கெஸ்ட், எல்ஸ் இட்ஸ் யுவர் விஷ். இங்கே உட்கார்ந்து உங்களுக்கு வெயிட் பண்ணு. இவ போனா தானே என்னுடைய வேலை முடியறதுக்கு. என் அண்ணன் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். உனக்கு புரிஞ்சுதா? 2 ஆப்ஷன் கொடுத்தேன். இங்கே இருந்து உங்க அண்ணன் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, இல்லனா ஏன் கூட வா, வந்து நீயே தேடு. நீ எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன். என்னடா அது, இவ பயந்து திரும்ப போயிடுவான்னு நினைச்ச. ஆனா இவ என்னை விடாம ஒட்டிக்கிட்டே இருக்காளே. இவளை எப்படி திரும்ப அனுப்புறது? இன்னைக்கு என் நாள் சுத்தமா நாளால. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? பார்த்து மெதுவா. நீங்க முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு உங்களுக்கு நினைவு வந்துருச்சு. என்னாச்சு? வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா என்ன? ரொம்ப வலிக்குதா? வலிக்கல, ஆனா பயமா இருக்கு. பயமாவா? ஏன்னா நீ என்ன இப்ப டெடி பேர் மாதிரி ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டல. ஒருவேளை நான் உன்ன மாதிரி ஒல்லியா இருந்திருந்தேன்னா என் எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கும். ஆனா நான் ஜஸ்ட் உங்களை, நான் தனியா இருக்கேன்னு நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறல்ல. என்னால உன்னை டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீ என்ன அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த. புலிமான அட்டாக் பண்ற மாதிரி, 30 வயசு ஆளு 20 வயசு பொண்ணு அட்டாக் பண்ற மாதிரி, ஒரு பைத்தியக்கார ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபேன் அவங்களோட ஐடல் அட்டாக் பண்ற மாதிரி நீ என்ன அட்டாக் பண்ண? ஏன்? அப்ப நான் உங்களுக்கு வேற ஃபேன் மட்டும் தானே? அப்ப உங்களை தொடணும்னு நினைக்கிறேன் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ்ல நானும் ஒருத்தி. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளவுதானே? இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் என்ன நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். நான் சந்தோஷத்துல உங்களை ஹக் பண்ணேன், நீங்க இப்படி பேசுறீங்க. ஏன் இதுக்கெல்லாம் கோவப்படுற? நான் சொல்றேன். ஏய், நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக கை வச்சேன். நீ நடனா. நீங்க ஒண்ணு சமாதானப்படுத்தல. சோகத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறீங்க. என்னது? நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்றேனா? என்ன பார்த்தா உனக்கு இந்த சீப்பான ஆளா தெரியுதா? ஏன் இல்லையா? நான் அப்படிப்பட்டவன் இல்ல. கோவம் வருதுல்ல? நீங்க ஜஸ்ட் என்ன ஃபேன் சொன்னப்ப நானும் அப்படித்தானே ஃபீல் பண்ணேன். ஓ, நீ இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஓகே, நீ எனக்கு வெறும் ஃபேன் மட்டும் இல்ல, நீ கூலர், ஏசி எல்லாமே. உண்மையாவா? நீங்களும் ஒன்னும் சீப்பான ஆள் இல்ல. நீங்க என்னோட சூப்பர் ஹீரோ. நான் சூப்பர் ஹீரோ, நீ என்னோட கூலர், ஏசி அண்ட் நீங்க யாருங்க? மறுபடியும் மறந்துட்டீங்களா? நான் அட இவரு அப்பா. அப்பாவா? அப்பாவா? உனக்கு அப்பா இருக்காருங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. வணக்கம் அப்பா, நான் அபி த ராக் ஸ்டார். ஐயோ, இவர் என்னோட அப்பா இல்ல. அப்ப யார் இவரு? இவரு ரகுவீர் சார். நீங்க மயங்கி விழுந்தப்ப நமக்கு ஹெல்ப் பண்ணது இவர்தான். உங்களை இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு அடிபட்டிருக்குல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட இவர்தான் பண்ணாரு. இவர் கூட பேசும்போது நான் என்னவோ என் அப்பாவோட பேசுற மாதிரி தான் தோணுச்சு. அதான் நான் இவரை அப்பான்னு கூப்பிடலான்னு சொன்னாரு. அண்ட் இவருக்கு உன்னோட பேசும்போது இவரோட பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி தோணிருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க கேட்டீங்களா? மத்தவங்க பேசுறத கேட்கறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவரு உன்னோட அப்பா மாதிரி இருக்காருன்னு உனக்கு எப்படி தோணுச்சோ, அவருக்கும் உன்னை பார்த்தப்போ பொண்ணு மாதிரி தோணிருக்கும். பின்ன அவரோட பாட்டி மாதிரியா தெரியவ? ரொம்ப தமாஷா பேசுறீங்க. தேங்க்யூ சார். நான் அதை வெறும் வார்த்தையா சொல்லல.
இந்த பொண்ணை பார்த்தது என் பொண்ணாவே நினைச்சிட்டேன். அதனாலதான் அப்படி சொன்னேன். நான் இந்த சூப்பை உங்களுக்காகவே போட்டேன். சூடு ஆறுறதுக்குள்ள குடிச்சிருங்க. சார் நீங்க என்ன கவனிக்கிறது எப்படி இருக்குன்னா, நான் உங்க வீட்டு மாப்பிள்ளை மாதிரி பயங்கரமா கவனிக்கிறீங்க.